வெட்னஸ்டே ஈவினிங் டின்னர் ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு கிச்சனுக்கு வந்தேன். பின்னாடியே ஒருத்தர் யோகர்ட் எடுத்துகிட்டு வந்து ஓப்பன் பண்ணி கொடுங்க அப்படின்ட்டு ஒரே இடம். தக்காளி தோசை அப்படின்ட்டு ரீல்ஸில் ஒரு ரெசிபி பார்த்தேன்னு எனக்கு ஃபார்வர்ட் பண்ணியிருந்தாங்க. என்னோடய ரேஞ்சுக்கெல்லாம் இந்த மாதிரி சிம்பிளான இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் வர ரெசிபியெல்லாம் நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்ப்பேன். ஸோ அதுதான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். 2 தக்காளி, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 4 பல் பூண்டு, ஒரே ஒரு காஞ்ச மிளகா சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இதை நம்ம தோசை மாவோட மிக்ஸ் பண்ண போகிறோம். நல்லா கிறிஸ்பியாக வரும் அப்படின்ற மாதிரி காமிச்சிருந்தாங்க. ஒரு பேனில் இதை மாற்றிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தோசை மாவோ இட்லி மாவோ சேர்த்து மிக்ஸ் பண்ணி நம்ம ஊற்றினோம் அப்படின்னா நல்லா கிறிஸ்பியாக வரும். அதே மாதிரி ட்ரை பண்ணும்போது செம்ம கிறிஸ்பியாக சூப்பராக வந்திருந்தது. இதிலே பார்த்தீங்கன்னா ஒரு மைல்டான காரம் அந்த தக்காளியோட புளிப்போட ரொம்ப நல்லா இருந்தது சாப்பிட்றதுக்கு. ஒரு வேர்க்கடலை சட்னி இல்லை தேங்காய் சட்னியோட வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அன்றைக்கி நான் வந்து வேர்க்கடலை சட்னி அரைச்சிருந்தேன். இதோட இந்த காம்போவாக வச்சு சாப்பிட்றதுக்கே கிறிஸ்பியாக சூப்பராக இருந்தது. ஸோ இந்த ரெசிபியை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும்.